மனித வர்க்கத்தை இறைவன் படைக்கும் போதே பிரச்சனைகளை கொடுக்கத்தான் போகிறார், கொடுத்து தான் இருக்கிறார். அத்தனை மனிதனும் அதை சந்தித்து அதை சால்வ் பண்ணிட்டு தான் வராங்க. இதில் பிரச்சனைங்கிறது சின்னது பெருசு அப்படிலாம் கிடையாது. இன்னும் சில பிரச்சனை உடனே தீர்ந்துடும், சிலது உடனே தீராது. இன்னும் சில பிரச்சனை முளையில கிள்ளே விட்டுரும். சிலது வந்துட்டு உடனே அடித்து சுக்குநூறாக உடைக்கணும். சில பிரச்சனையை ஆரம்பத்தில் வளர விட்டிங்கன்னா அதுதான் பெரிய தலைவலி. இப்படி நம்மிடம் 1008 பிரச்சனைகள் இருக்குது. நாம் வாழ்கிற வாழ்க்கையில் பிரச்சனையை தான் நம்ம அதிகம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வந்தது என்னென்னா, நாம் வளரலாம், ஆனால் நாம் வளரும் போகும்போதே பிரச்சனையும் நம்ம கேரி பண்ணிட்டு வளரக்கூடாது. அதுக்கு தான் இப்போ எவ்வளோ பிரச்சனை சொல்கிறேன். அவ்வளோதான் அப்பப்போ தட்டி விட்டுருணும், வெட்டி விட்டுருணும், கட் பண்ணி விட்டுருணும், அதை தூக்கி எறிஞ்சிடணும். அதுக்கு ஃபார்மேட் நியூமராலஜி இருக்குன்னு உங்களுக்கு புரிய வரும், நானும் சொல்ல போகிறேன். இதில் அதிகமாக நிறைய இருக்குது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 கூட கொடுக்குறேன். இந்த எண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனையும் இவங்க கொடுப்பாங்க. ஆமாம், எந்த வகையிலையாவது இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எண்ணெய் எதுங்க அப்படின்னு பார்த்தாக்கா, உங்கள் பிறந்த தேதியில் நம்ம ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னாக்கா 3, 7, 7, 8 இவர் பிரச்சனையும் கொடுக்குற நம்பர். என்ன பிரச்சனை கொடுப்பாரு, யார்கிட்ட கொடுப்பாரு, யார்கிட்ட கொடுப்பாரு, அவர் லைஃபு பார்ட்னர்கிட்ட தான் கொடுப்பாரு. கண்டிப்பாக கொடுப்பாரு. வேலைக்கு போயிட்டே இருப்பார், திடீர்னு போக மாட்டேன்ருவார். நீங்கள் வேலைக்கு போகன்றவார் லைஃப் பார்ட்னரை. இவர் வீட்டில் இருந்துருவார். ஏங்க இது மாதிரி சொல்கிறீங்க? அந்த நம்பர் அந்த மாதிரி நம்பரு. அப்புறம் அவர் லைஃப் பார்ட்னர் தான் வேலைக்கு போகணும், இவர் வீட்டிலே இருப்பார். எத்தனை வருஷம் தெரியாது. இது என்ன காம்பினேஷனில்? அப்போ 3, 7, 7, 8 எப்பவுமே அது பிரச்சனைக்குரிய நம்பர். ஆனால் ஆரம்பத்தில் பிரச்சனைக்குரிய நம்பர் இல்லை. அதுதான் அங்கே இருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பிரமாதமான நம்பர், ரொம்ப நேர்மையானது, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வாழ்க்கையை அழகாக நடத்திட்டு போகும். சடனாக தான் இந்த மாதிரி நடக்கும். சடனாக தான் எப்போங்க? 32.5 வயசு இல்லைன்னா 37.5 வயசு கட்டாயம் அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏங்க அதுதாங்க மிடில் ஏஜ், கரெக்டு தான். அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடும். அது சில பேருக்கு வேணால் 40 வயசில் கூட 42 வயசு அப்படி போவோம். எங்கேயோ பிரச்சனைக்குரிய நம்பர் தானே, எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது ஓகே. அடுத்து ஃபார்மேட் இப்படி 4, 7, 5, 7 இது திடீர்னு புகழை கொடுக்கும், திடீர்னு பணத்தை அள்ளி கொடுக்கும், திடீர்னு அதான் சொல்லணும், புகழையும் அள்ளி கொடுக்கும், பணத்தையும் அள்ளி கொடுக்கும். அவர் எல்லாத்துக்கும் தெரிய வரும், நல்லா சரியான உயரத்துக்கு போவார், அப்படி தொம்முன்னு போட்டுருவாங்க.